அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷராசி பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு வந்து இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த 7.5 சனி என்ன தான் பண்ணுவங்கள அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளும் அனுபவங்களும் வாழ்க்கையில் கிடச்சிருக்கும். 2025லலாம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய விரயங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விரயம் சொல்லும் போது பண விரயம் தான். பொருள் விரயம், பண விரயம், பேங்க்கில் கொண்டு போய் நகை அடமானம் வச்சது, தகுதிக்கு மீறி வந்து அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினது, வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறது, கையில் பணம் உங்களுக்கு இருந்திருக்காதுங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி கட்டணும்ல, மாதம் மாதம் கட்டணும்ல, அதுக்கே நிறைய பேத்துக்கு போராட்டம், அதுலேயே நிறைய பேத்துக்கு பிரச்சனை. இதெல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்க பண பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஒரு சில பேர் விரயம் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில பேர் மேஷராசிக்காரங்க வீடு வாங்கியிருக்கீங்க, வீடு மாற்றியிருக்கீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, 2 வீலர் 4 வீலர் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. சுப விரயமும் பண்ணியிருக்காங்க. மேஷராசிக்காரங்க வீடு வாங்கினது, நிலம் வாங்கினது, 2 வீலர் 4 வீலர் வாகனம் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் என்ன தான் உங்களுக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி சில இடையூறுகளும் சில பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். சனிக்கு வந்து 3, 7, 10ஆம் பார்வை. அந்த 3ஆம் அதாவது 3, 7, 10 அது 3ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பம் தானே வாக்குஸ்தானத்தை பார்த்துருப்பார். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களும் வந்திருக்கும். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. வாயினாலேயே கெட்டிருப்பீங்க, வாய் பேசியே கெட்டிருப்பீங்க. இது எல்லாமே மேஷராசிக்காரங்க நடந்திருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பேச்சினால பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களை அறியாமே நடக்கும். இதுதான் கர்மா. ஏன்னா சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி தான். கர்மக்காரகனே சனி தான். அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட விரயங்களும் ஏகப்பட்ட துன்பத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. சரிங்களா? இது எப்போ நடந்திருக்குன்னா 2025 உங்களுக்கு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்லே ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏப்ரல்லே பிரச்சனைகள், மன கஷ்டம், மன சங்கடமெல்லாம் இருந்திருக்கும். ஒரு சில பேர் உறவினர்கள்லாம் இழந்திருப்பீங்க. ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிச்ச உறவினர்கள், பிடிச்சவங்க, பிடிச்ச நண்பர்கள், இவங்களெல்லாம் இழந்திருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க சனி இழப்பை தான் கொடுப்பார், விரயத்தை தான் கொடுப்பார். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம், துக்க செய்தியும் நடந்திருக்கும். வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ பறிக்க கொடுத்தவங்க மேஷராசிக்காரங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் இருக்காங்க. கர்மகாரியம் பண்ண மேஷராசிக்காரங்களும் இருக்காங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் ரொம்ப போட்டு உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்துறாது. ஏன்னா ஜென்மசனி காலகட்டங்களில் தான் ஒருத்தர் மனுஷனை போட்டு புளிஞ்சு எடுக்கும். அசிங்கமான மன உளைச்சல், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், இதெல்லாமே ஜென்மசனியில் உச்சக்கட்டமாக இருக்கும். அது உங்களுக்கு 2027 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலைங்க, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். 7.5 சனி வந்தாலே பஞ்சாயத்து கொடுக்குறது தான். அது சனியோட வேலையே அதுதான். ஒரு மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கிறது, பஞ்சாயத்து கொடுக்கறது, ஒரு மனுஷனை போட்டு இம்சப்படுத்துறது, டார்ச்சர் படுத்துறது எல்லாமே சனி. அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்? 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தை, அதாவது 10ஆம் பார்வையை பாக்கிஸ்தானத்தை உங்களுக்கு எங்கே விழுகும்? உங்களுக்கு தனுசு ராசி மேலே சனி பார்வை விழுகும். ஆனால் இந்த பார்வை விட உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதும் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு சில இடையூறுகள் கொடுக்குங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது நல்லது தான், நோய் இல்லாத தன்மையெல்லாம் கொடுக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்னா மருத்துவ செலவு கொடுத்துரும். சரிங்களா? 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இல்லை 6ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் நோய் கண்ட்ரோல் ஆகுங்க. அந்த நோயை கெடுத்துருவார். கடன் இல்லாத அமைப்பு, எதிர்ப்பு இல்லாத அமைப்பு, நோய் இல்லாத அமைப்பெல்லாம் கொடுப்பார். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்னா நோயை பெருக்க வைப்பார். உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, புதுசாக நோய் உருவாகும், புதுசாக அப்படி நோய் வந்து அவதரிக்கும். இதெல்லாமே மேஷராசிக்காரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடங்கிறது மருத்துவமனை குறிக்கிற இடம். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைலாம் நடந்தது. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமான போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குனது, இதெல்லாமே மேஷராசிக்காரங்க நடந்தது. 12ங்கிறது விரயம். 12ங்கிறது விரயம். உங்களுக்கு மருத்துவமனை குறிக்கிற இடம் 12ஆம் இடம் தான். வெளிநாட்டு பிரயாணம் 12ஆம் இடம் தான். காசு தண்ட செலவு பண்ணுறது 12ஆம் இடம் தான். இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல சனி உங்களை ஏக்கி உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் கொடுத்துட்ருக்காருங்க. தேவையில்லாத விரயங்கள் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுங்க, வீட்டு செலவு, ஏதோ ரிப்பேர் ஆகும். இந்த டைமில் வாகனம் ரிப்பேர் ஆகும், வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும். நல்லா போயிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், மருத்துவ செலவு வரும். உங்கள் பசங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ செலவு வரும், இல்லை உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ செலவு வச்சுருக்கும், மருத்துவ செலவு. கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க செலவு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக மருத்துவ செலவு இந்த காலகட்டங்களில் 2026ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வச்சுருக்கும். இது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூ ஆகுங்க, கவனமாக இருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க சனி ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு, மருத்துவ செலவு கண்டிப்பாக கொடுப்பாரு.
ஆனால் குரு வந்து உங்கள் ராசிக்கு 3ல இருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். இது உங்களுக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தை குருவோட பார்வை 9ஆம் பார்வை 12ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால கண்ட்ரோல் கொண்டு வருவார். அதாவது ஒரு சனிங்கிறது ஒரு கொடூரமான கிரகம், முதன்மையான பாவ கிரகம் சனி. குருங்கிறது ஒரு முதன்மையான சுப கிரகம் குரு. அப்போ ஒரு கெட்டவன் மேலே ஒரு நல்லவன் மேலே ஒரு பார்வை அந்த இடத்துக்கு விழுந்துச்சுன்னா அந்த கெடுபலன் கெட்ட விஷயத்தை குரு வந்து பண்ண விடாமல் தடுத்துடுவார். ஒரு நல்லவன் பார்வை கெட்டவன் மேலே வந்துச்சுன்னா அவன் வந்து கொஞ்சம் நல்லவனாக மாறிடுவான். அதுதான் சனியோட அமைப்பு இப்போ உங்களுக்கு, சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவெல்லாம் உங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த வருடம் ஒரு நடுப்பகுதிக்கு மேலே அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். முழுசாலாம் வெளியே வர முடியாது. கண்டிப்பாக 7.5 சனியில் பஞ்சாயத்து தாங்க. பிரச்சனை தான் அது கொடுக்கும். அதுதான் கர்மா, அதுதான் மனுஷனோட வாழ்க்கை. மனுஷனோட வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் அதெல்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் இருக்கணும். மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கும் மேலே போவான். அதுதான் மனிதனோட வாழ்க்கை, சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக இடையூறு கொடுத்தாலும் பிரச்சனை கொடுத்தாலும் சமாளிக்கக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்கும். பயப்பட வேண்டாம். ஆனால் தேவையில்லானக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிற அதில் முதலீடு போடுறேன், இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போடுறேன், இதெல்லாம் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணுற, ஷேர் மார்க்கெட் பண்ணுற, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, MLM பண்ணுற, மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடுற இதெல்லாம் போட்டு ஏமாந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ தான் இந்த டைம் தான் அறிமுகம் கிடைப்பாங்க. இந்த டைம் தான் 7.5 சனியில் தான் புதுசாக அறிமுகம் வரும். நீ அதில் பணத்தை போடுது, நீ இதில் போடு, நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு இந்த மாதிரி தேவையில்லாத விரயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் 12ஆம் இடத்துல இருக்க சனி. யாரையும் நம்பாதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 6-8 தசாபுத்தி போதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் நிலமை படுமோசமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி போனவங்களாம் கடனை வாங்கி ஊர் விட்டு ஓடி போகிற அளவுக்குலாம் நிலமை வந்துருச்சு. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. அதனால் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேணால் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் உருவாகும். இந்த டைமில் வீடு வாங்கலாமா நிலம் வாங்கலாமா, தாராளமாக நீங்கள் வீடு வாங்கிக்கலாம். 7.5 சனியில் வீடு வாங்குறது நிலம் வாங்குறதுலாம் அமைவில் வீடு மாற்றுறது. இல்லை திருமணம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணலாம். உங்களுக்கு வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக பண்ணலாம். கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களா, தாராளமாக இந்த வருஷம் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் 12ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக பரதேச வாசம் இந்த 12ஆம் இடம் தான். 8-12 பரதேச வாசம். அப்போது பிறந்தூர் விட்டு வெளிநாடு அப்ராடு போகிறது, ஃபாரின் போகிறது, உங்கள் ஆசை கணவன் நிறைவேறது, இதெல்லாமே இந்த 7.5 சனி நடக்கும். வெளிநாடு போனால் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைய விட்டோ, உங்கள் கணவனை விட்டோ, மனைவி விட்டோ, சொந்தக்காரங்களை விட்டோ, இவங்களை விட்டு வெளியே போகிற மாதிரி இந்த சனி பிரித்து வைப்பார். சனிங்கிறது என்ன ஒரு பிரச்சனைங்க, ஒரு பஞ்சாயத்து ஒன்றா இருந்தவங்களும் பிரித்து வைக்கிறதே இந்த சனி தான். சனியோட வேலை தான். அப்போ 12ஆம் இடத்துல இருக்க சனி விரயம் கொடுக்கறதுனால நீங்கள் சுபவரியமாக மாற்றிட்டீங்கன்னா அது உங்களோட புத்திசாலித்தரம், சரிங்களா? அப்போ 12ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு மருத்துவ செலவு இப்படியெல்லாம் கொடுத்தாலுமே உங்களுக்கு நீங்கள் சேஃப்டி பண்ணிட்டு இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விரயம் பண்ணிட்டீங்கன்னா இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வராது. 12ஆம் இடத்துல இருக்க சனி வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார். கையில் பணம் இருக்கா, கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள். அதுக்கு பேர் தாங்க விரை சனிங்கிறது. விரை சனிங்கிறது கையில் பணம் இருக்காமல் தடுக்கும். பணம் இருக்க விடாது, உங்களுக்கு பணம் இருக்கவே விடாது, விரயம் பண்ண வைக்கும். அதுக்கு பேர் தான் விரை சனின்னு சொல்கிறாங்க. அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக விரயம் இருக்கும். பணம் வந்தாலும் உங்களால் சேஃப்டி பண்ண முடியாது. வந்த பணத்தை செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு விரயம், ஏதோ ஒரு மருத்துவ செலவு, அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவு, உங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அது இதுன்னு அதை வைக்க தான் செய்யும், சரிங்களா? நீங்கள் சுபவரியமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அது ஒரு புத்திசாலித்தனமாக உங்களுக்கு இருக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். இரவு நேர பிரயாணங்கள் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சரிங்களா? வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறனால வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் இந்த டைமில். அது ரொம்ப முக்கியம். நிறைய மேஷராசிக்காரங்க வாய்ப்பு விட்டு அவசரப்பட்டு பேசி நல்லது பண்ணுறவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க மேஷராசிக்காரங்க தான் ஜாஸ்தி. இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்குங்க உங்கள் வாழ்க்கையில், சரிங்களா? அதனால் மேஷராசிக்காரங்க வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறனால வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களால் இந்த வருஷம் ஈஸியாக சமாளிக்க முடியும், சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். மற்றபடி இந்த வருஷம் சொத்து, வீடு வாங்கணும், சொத்து சுகம் இதெல்லாமே இந்த 7.5 சனியில் கொடுத்துருங்க. திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. இது மாதிரி விஷயங்கள்லாம் 7.5 சனியில் மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்க மேஷராசி நேர்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது, சரிங்களா? அதனால் நல்ல விரயம் பண்ணுங்கள். தேவையில்லாத பாப விரயங்கள் பண்ணுறதுக்கு சுப விரயங்களாக மாற்றிட்டிங்கன்னா இந்த 7.5 சனி உங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்போ, பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமோ நிச்சயமாக கொடுக்காங்கிறதான் 100% உண்மைன்னு சொல்லிடலாம். ஒரு சில மேஷராசிக்காரங்க தான் தப்பிக்கிறாங்க. 100 பேர்த்தில் ஒரு 4 பேர் 5 பேர் தான் எஸ்கேப் ஆகிறாங்க. நல்ல ஜாதகத்தில் தசாபுத்தி இருக்கிறவங்க தான் ஒரு சில பேர் தப்பிச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கல. அது ரொம்ப ரேர். ஒரு 4 பேர் 5 பேர் தான், 100ல் 4 பேர் 5 பேர் தான். மற்றபடி 95% மேஷராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் நெகட்டிவ் 6-8 தசாபுத்தி நடந்து இந்த தேவையில்ல பாவகிரகத்தோட தசாபுத்தியெல்லாம் நடக்கிறவங்களுக்கு தான் அங்கே பாதிப்பு வந்திருக்கு. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், இனிமேல் உங்கள்
வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா, உங்கள் வயசு என்ன, நட்சத்திர பாதம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இனி என்ன நடக்கும், என்னென்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மனிதன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அது இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை நான் தீர்மானிக்கிறது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். சரிங்களா? என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க பாருங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.